படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருந்தது, கும்கி மாதிரி தான் இருந்தது. ஆனா அது டேரக்டருக்கு தான் சொல்லணும், டேரக்டர் சரியா பண்ணாரு. பட் நான் சண்முக பாண்டியனை பாக்குறதுதான் வந்து விஜயகாந்த் சாரோட பையன் அவங்கள பசங்க எல்லாம் பாக்குறேன். ஒரு ஹீரோ நடிக்கிறான்னா சத்தியமா ஹாலிவுட்டுக்கு நிகரான ஃபைட் பண்றாங்க. நல்லா இருந்தது. மரத்தக்கூடிய அடிக்கிற சீன்லாம் பார்த்தா ஜஸ்டிஃபை பண்றாரு. இது நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஏன் 3 ஃபைட்டோட நிறுத்திட்டீங்க? இன்னும் ஒரு 4-5 ஃபைட் வச்சிருக்கலாமே. இவ்வளவு அழகா பண்றா போல. அந்த பேக் கிக் அடிக்கிறதா இருக்கட்டும், ஃப்ரண்ட் கிக் அதை தூக்கி மூஞ்சில் அடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப நல்லா ஹோம் ஒர்க், வார்ம் அப் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி தோணுது. இதுக்கு முன்னாடி 2 படமும் வார்ம் அப் பண்ணியிருக்காரு, இதுதான் ஸ்டார்டிங் ஓடுறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. காதல் போர்ஷன்லாம் இல்ல படத்துல. படம் வந்து நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் சண்முக பாண்டி அவருக்காக பார்க்கலாம். அந்த ஏஐ ஒண்ணு பண்ணியிருந்தாங்க, அங்கெல்லாம் தேட்டர்ல களை கட்டுது. இனிமேல் இறந்து போனவங்களும் மறுபடியும் வந்து நடிக்கலாம். அது உண்மையாவே ஏத்துக்கிற மாதிரி இருந்து, எல்லாமே சினிமா தானே அப்படி இருந்தது. விஜயகாந்த் சாருக்காக கத்துனாங்க. பட் அந்த ஏஐ வந்து இன்னும் நல்லா தொழில்நுட்பம் பண்ணியிருந்தா இன்னும் எங்க பழைய விஜயகாந்த் சாரோட மேனரிசம் தான் வந்திருக்கும். அழகா இருந்து இவரோட கண்ணுக்கு க்ளோஸ் அப் வைக்கிறப்பெல்லாம் கேப்டன் பார்த்த மாதிரியே இருக்குது. அந்த ஃபீல் ஆகுது. இவர் ஒரு பேக்கிக்கு ஒரு அடிப்பார் பார்த்தீங்களா, அது இவர் ஒரு ஷாட்ல தான் வச்சிருக்காங்க. பட் அதை உண்மையாலுமே அவரை பார்த்த மாதிரி இருந்தது. முடி நிறைய தான் இருந்தாலும் அது சில மேனரிசம்னா டிஎன்ஏல வருவாங்க. அது பெருமையா பேசல. இவர் வேற ஒருத்தவங்க பையனா கூட இருந்தா சரி, அவர் பண்ணாயே விஜயகாந்த் இது மாதிரி இருக்கு அப்படின்னுவாங்க. அது மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா பண்ணாரு. எனக்கு என்னவோ எனக்கு இந்த சண்முக பாண்டியனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் விஜயகாந்த் சார் ரசிகர்லாம் இல்லை. பட் ஆக்ஷனை ஒரு ஒரு ஜப்பான் மூவி பார்த்தா எப்படி இருக்கும், அந்த காட்டுல சண்டை போடுவாங்க, டோனி ஜான் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. இவரோட ஹேர் ஸ்டைலும் அந்த இதுவும் பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு தாய் 8 அடினா குட்டி 16 அடி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் ஆக்ஷன்ல அவங்க அப்பாவோட மிஞ்சுவார்னு. இளையராஜா நிறைய காசு கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. அனிருத் மாதிரி வாசிச்சிருக்கிறாரு, அதுதான் பாக்குறேன். எனக்கு தெரியல, இளையராஜோட வாடையை அடிக்கல. ஆனா ஃபைட்லாம் ரொம்ப அழகா இருந்ததுல. வெளியே வந்தவனே ஆமா இளையராஜா சும்மா வரணும், ஓ இளையராஜா இல்ல ஆனா அனிருத் மாதிரி இருந்தது. அவரும் சரி கொஞ்சம் இறங்கி நம்ம முன்னாடி போவோம்னு பண்றாரு போல இது அப்படின்னு தோணுது. அதுக்குன்னு அனிருத் வந்து இளையராஜா கிட்ட ராயல்ட்டிக்காக போறது கிடையாது. கேட்டா இது நான் ஏற்கனவே அந்த பட்ராஸ்ட்ன்னு நீங்க தான் என்ன காப்பி அடிக்கிறீங்க. பட் நல்லா இருந்தது மியூசிக். பாடல்கள் ஒன்றும் பெருசா செலுத்து. ஆனா டைட்டில் சாங் நல்லா இருந்தது. டைட்டில்ல ஒரு யானையை வச்சு ஒரு சாங் வந்துருக்கோம், அது சூப்பரா இருந்தது சாங். அது யானை பிளிர்ற கரெக்டா நேச்சுரலா பிளிர்ற டைம்ல அந்த மியூசிக் கொடுக்குறாரு. அந்த பிளிர்ற மியூசிக் பாடல் வரியெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்கறது வந்து இந்த மெச்சூரிட்டியா அந்த இளையராஜா அதுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ற பாத்தீங்களா அப்படின்னு. இந்த படத்துலயா ஆக்ஷன் சீன்ல இவரை குச்சி கட்டி போட்டு தண்ணி வருவாங்க, பின்னாடி இருக்க ஒரு மரத்தை உடஞ்சி பாதி இருக்க மரத்தை அப்படி புடுங்கி அடிப்பா போல. அது அப்படியே நேச்சுரலா இருக்கு, நல்லாவும் இருந்தது. அது இந்த ஆள் அடிச்சா இதுக்கு சாத்தியம்தான் அப்படின்ற இன்னும் பவர் ஸ்டார் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, பவரான ஸ்டார் அடிக்கிறாங்க. இந்த படம் வந்து சண்முக பாண்டி இருக்கார்ல, சண்முக பாண்டி அவருக்கு வந்து ஒரு முதல் ஸ்டார்டிங் மைல் கல்வி படம். இதுக்கப்புறம் அவர் எடுத்ததெல்லாம் வெற்றி அடைய எல்லாம் இறைவனை வேண்டி. படைத்தலைவன் உண்மையிலே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாருமே சொன்னாங்க கும்கி மாதிரி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஸ்டைல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி ஸ்டைல் எதுவுமே இல்லை. இது டோட்டலா வேற மாதிரி இருந்தது. இதோட ஃபீலே வேற மாதிரி இருந்தது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த அனிமலுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் அந்த வளர்க்குறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறதெல்லாம் அந்த ஒரு லவ்வை வந்து ரொம்ப அழகாவே காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாப்லாம் பயங்கர விறுவிறுப்பா போச்சு. அதுவும் இல்லாம நம்ம விஜயகாந்த் சாரை காட்டின அந்த ஏஐ எல்லாம் பயங்கர ஒரு ஃபீல். உண்மையிலே தேட்டர்ல எல்லாருமே கத்துனாங்க. ஒரு சீனுமே இந்த படத்துல ரொம்ப பெரிய ஹைலைட் அப்படின்னு சொன்னா ஃபைட் சீன் அவ்வளவு நீட்டா பக்காவா கிளியரன்ஸா இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கொட்டு வச்ச அந்த சாங் எல்லாம் வரும்போது ஃபைட் சீன் எல்லாம் செம்ம மாசா இருந்தது. தேட்டர்ல எல்லாரும் கத்துனாங்க. படம் முழுக்கவே அனிமல்ஸ் அண்ட் அவங்களுக்குள்ள இருக்க கனெக்டிவிட்டியா போனதா ரொம்ப ஹைலைட்டான விஷயம். கதை வந்து வேற எங்கேயுமே நகரல. இந்த லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எதுவுமே போகாம நிறைய காமெடி அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நீட்டா இதுதான் கதை, இதுக்குரிய இதுலதான் டிராவல் பண்றோங்கிறத தெளிவா கொடுத்த விதம் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி அவருக்குள்ள வேற சாயம் இல்லாம இருக்குமா, ஃபைட் சீன்ல எல்லாம் நிறைய இடத்துல நான் பார்த்தேன். ஆக்சுவலி சேமா இருக்க மாதிரி இருந்தது. அவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜஸ், அந்த ஃபைட்ல எல்லாம் அவர் கொடுக்குற அந்த ஒரு சில எக்ஸ்பிரஷன், அந்த கண்ணு, அந்த இதெல்லாம் வந்து தெளிவா காமிச்சிருந்தாங்க. நிறைய இடத்துலயுமே தெளிவா சொல்லியிருந்தாங்க. விஜயகாந்தோட டைலாக்ஸ்ல தான் ஆரம்பிக்கவே செய்யும்.
படமே பாத்தீங்கன்னா அவரோட ரினிவல், அவர் என்ன மாதிரி எல்லாம் பண்ணாருன்னு சொல்லி ஆரம்பிச்சு அதுல இருந்துதான் கண்டினியூட்டி ஆகும். பினிஷிங்குமே அவரோட முடிக்கிற மாதிரிதான் ஒரு ஃபீலா இருக்கும். படத்துல வந்து நரபலியோட நரபலி குடுக்குறாங்களே, அது எதனால வந்துச்சு, எந்த கடவுளுமே நரபலி கேட்கல, ஆனா அதை உருவாக்குனது யாரு, அதனோட விளைவுகள் என்ன அப்படிங்கறதையும் தெளிவா காமிச்சிருக்காங்க. அனிமல்ஸ் லவ்வர்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், அவங்க எவ்வளவு அந்த அளவு ஒரு நம்ம வீட்டு குழந்தைய விட ரொம்ப பாசமா அனிமலை தான் லவ் பண்றாங்க அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. அது அனிமலோட மார்னிங் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமா சொல்லணும், அந்த யானையோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பக்கா கிளியரன்ஸா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா, கதை இப்படிதான் சொல்லி அதுலயே டிராவல் பண்ணதான் பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கிரீன் பிளே இதுல இருந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலா இருந்தது. வேற எங்கேயுமே டிராவல் பண்ணாம, போயிட்டு இருக்கும் போதே லவ்ல டிராவல் பண்ணாம, திடீர்னு வேற ஒரு சாங்ல டிராவல் பண்ணாம, இல்ல வேற ஒரு கதையில டிராவல் பண்ண, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம இதுதான் கதை, இதுல இருந்துதான் நாங்க டிராவல் பண்றோம், கடைசி எண்டிங் வரைக்குமே அந்த கதையை கண்டினியூட்டி கொண்டு போனது வந்து பெரிய விஷயம் நினைக்கிறேன். சோ ஸ்கிரீன் பிளே வந்து பக்காவா அமைஞ்சதுதான் அந்த படத்தோட பெரிய ஹைலைட்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஃபைட் சீன் ரொம்ப அழகா இருந்தது. லேக் அப்படி இருக்காதுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து லேக் அப்படின்னு சொன்னா நம்ம கதையை விட்டு வேற ஏதாவது இடத்துக்கு போனா தானே உங்களுக்கு லேக் மாதிரி தெரியும். அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அது பாத்தீங்கன்னா அனிமலோட லவ்வர்ஸ் வந்து கனெக்டிவிட்டி பண்றதுக்கான, அதாவது யானைக்கும் அந்த வளர்க்குறவங்களுக்கும் உள்ள அந்த கனெக்டிவிட்டி, அதுல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தையும் மீறி அந்த யானையை ஏன் அவங்க வந்து வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பாண்டிங்க காட்டும் போது உங்களுக்கு இப்ப லைட்டா ஸ்லோவா தெரியும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல பயங்கர விறுவிறுப்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்டர்வல் சீன் மாசா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு வந்து அந்த ஃபைட் சீன்ல கொட்டு வச்சிருக்காங்க கூட, அந்த சாங்கோட அந்த ஃபைட் சீன் வந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட பெரிய ஹைலைட்னா ஃபைட் தான். ஃபைட் ரொம்ப பக்காவா கிளியரன்ஸா வந்த மாதிரி, ரொம்ப ஓவர் மாசா காட்டி மாசு டைலாக் பேசி மாசா அடிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப நீட் அண்ட் கிளீன் ஃபைட் சீனா இருந்த மாதிரி இருந்தது. சோ அதனால இந்த படத்தோட ரொம்ப பெரிய ஹைலைட்னா நான் ஃபைட் சீன் சொல்லுவேன். ரெண்டாவது ஸ்கிரீன் பிளே பக்காவா அமைஞ்சு. படைத்தலைவன் படம் உண்மையிலேயே டைட்டிலுக்கும் படத்துக்கும் சூட்டபிளான ஒரு படம். எந்த அளவுக்கு படைத்தலைவன் பேர் வச்சுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹீரோ ஆக்ட் பண்ணிருக்காரு. அதனால வந்து அந்த எமோஷனல் பாண்டிங் அனிமல்ஸுக்கும் மனுஷங்களுக்கும் இருக்கிற எமோஷனல் பாண்டிங் தெளிவா காட்டுறதுனால டேரக்டர் ஒரு மிகப்பெரிய ஆர்ட்ஸ் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து போறோம். என்ன மாதிரி ஸ்டோரினா, யானையை வந்து ஆக்சுவலா வந்து இவங்க பாசமா வளர்ப்பாங்க. அந்த யானை வந்து ஒரு கட்டத்துல வந்து கேஸ் மதம் முடிகிற மாதிரி பண்ண வச்சு அதை வந்து வெளியே அனுப்பி காட்டுக்கு கடத்தின்னு போயிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கடத்தின்னு போன யானையை இவங்க எப்படி ஃபைன் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதுதான் கதை. அதுல வந்து எந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க முடியும் அந்த அளவுக்கு கொடுத்து அது அப்படியே ரியாலிட்டியா நேச்சுரலா கதையோட கதையா வந்து நகர்த்திருக்காங்க. அதனால வந்து இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே நேச்சுரலா போகுது, ரியாலிட்டியா போகுது. ரெண்டு ஹாஃப்மே போர் அடியில. ஏன் வந்து ரெண்டு ஹாஃப்மே கண் கலங்கத்தோட தான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு ஹாஃப்மே வந்து அந்த எமோஷனல் பாண்டிங் கொடுத்துது. ஏன்னா நிறைய படங்கள் அது கொடுக்காது, மிஸ் ஆயிருக்கும். இந்த படம் எனக்கு கொடுத்துது. அதனால வந்து எந்த ஹாஃப்மே போர் அடிக்காம நேச்சுரலா போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெஸ்ட் சீன்னா எனக்கு அந்த வெட்டினரி டாக்டர் வந்த சீன் தான். அவர் வந்து ஒரு சீன் வந்தாலும் நல்லா இருந்த சீனு. அவர் ஒரு டைலாக் ஒன்று சொல்றாரு என்னன்னா, நான் வந்து நார்மல் டாக்டரா இருந்தா பிசினஸ்க்காக வைத்தியம் பார்க்கணும் மாதிரி இருப்பேன், அதே மாதிரி வந்து உறவுக்காக அவுற மனுஷங்களை தான் பார்த்திருப்பேன். ஆனா இப்போ வெட்டினரி டாக்டர் ஆனதுனால விலங்குகள் எந்த உறவுனே மனுஷனுக்கு தெரியாது. அந்த மாதிரி உறவே தெரியாத மனுஷங்களுக்காக அவுற ஒரு நல்லவங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது சொன்னாரு. அந்த டைலாக் ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அந்த சீன் நான் பர்சனலா நல்ல சீன், தரமான சீன் சொல்லுவேன். கேப்டன் வந்திருக்காரு, கேப்டன் இருக்காரு, அவர் வந்து ஃபைட்ல அவர் மாதிரி தான் இருக்கு. ஃபைட் வந்து கேப்டன் நினைச்சா எப்படி வெயிட்டா இருக்குமோ அந்த மாதிரி வந்து இவர் பண்றது இருக்கு. சில பேருக்கு ஃபைட் செட் ஆகாது, பட் இவர் வந்து ஃபைட் போடுறாரு, இவர் தான் அடிக்கிறாரு, பறக்கிறதுக்கு அதுவும் கரெக்டா இருக்கு, இவர் பாடிக்கு அதுவும் ரொம்ப சூட் ஆயிருந்தது. அதனால நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு அவர் பண்ற ஃபைட். பர்டிகுலரா கேப்டன் ஞாபகப்படுறது வந்து ஒரு பிரச்சனைனா உயிரை கொடுத்து நம்ம உயிர் போனா கூட நம்ம நம்பி இருக்கிறவங்களை காப்பாற்றணும்னு போறாரு ஒரு சீன், அந்த யானையை காப்பாற்றணும்னு. அது வந்து கேப்டன் மேட்ச் பண்ணுது. ஏன்னா கேப்டனும் அப்படிதான் பண்ணுவாரு. அது வந்து மேட்ச் பண்றதுனால, அதுவும் அந்த அன்பு பாசத்துக்காக போறாரு பாத்தீங்களா, அது வந்து கேப்டன் மேட்ச் பண்ற தரமான சீன். வைப் தான் அது. கேப்டன் முக்காசி பேர் வந்தாங்க அந்த படத்துக்கு. அதனால அவர் காட்டுறப்போ நானே வந்து ஷாக் ஆயிட்டேன், ஓ கேப்டன் தான் நடிக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா பின்னாடி உட்கார மாதிரி ஒரு ஃபேம் வருது, அது வந்து உண்மையிலே கேப்டன் தான் உட்கார மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா படம் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி கேப்டன் சீன்ல வந்து போட்டாங்க, பழைய சீன்லாம் அதுலயே வைப் ஆயிட்டாங்க. பிளஸ் வந்து படத்திலே உள்ள வரும்போது அப்படியே தூக்கி விட்டுச்சு. தியேட்டர் வந்து கூஸ்பம்ப்ஸ் பிளாஸ்ட் ஆகிற சீன்லாம் அதுதான். அந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த நம்மளே வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் முன்னாள் வருஷங்களுக்கு போன மாதிரி இருந்தது. அதனால வந்து அது பிளாஷ்பேக் வரதுல நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் தான மனசுக்கு, அது வந்து நம்மள அப்படியே தூக்கி கேப்டன் யாரால எடுத்துன்னு போய் விட்ட மாதிரி இருக்கு.